நான் ஒன்று கேட்குறேன். மழை வர டைம் வெயில் வரணுங்கிறீங்க. வெயில் வர டைம் மழை வரணுங்கிறீங்க. அது எப்படி? இப்போ தான் மழை, இதுக்கு மேலே மழை ஒன்று தேவையாடா? அப்போ வெயில் அடிக்கிற எனக்கு வானத்தை நீல கலரில் பார்க்குறோம் நாங்கள். இப்போ ஒன்று உறுப்பெல்லாம் கழுவிட்டியான்னு கேட்டால் கழுவிட்டியா? கழுவிட்டு போகிறேன் ஓடிருப்பாங்க. லயம் இருக்கும், நம்ம டவுனில் இருந்திருக்கும். லயம் வண்டாச்சுன்னா எங்கே? வெல்கம் டு பாப்பாத்தி வ்ளாக்ஸ். கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போ இலங்கை அளவில் எல்லோரும் மகிழ்ச்சியாக இல்லாட்டியும் அவங்களுக்கான அனுதாபங்கள் கட்டாயம் தெரிவிக்க வேண்டிய சூழ்நிலை தான் நம்ம இருக்கோம். இருந்தாலும் கூட ஓரளவு மகிழ்ச்சியாக நாங்கள் இருக்கோம். ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் வெள்ளத்துக்கு பாதிக்கப்பட்டு நம்முடைய ஏதோ இறைவனால் நம்முடைய மக்கள் எங்களுடைய ரைத்து மக்கள் பாதிக்கப்படலை. இருந்தாலும் இலங்கை அளவில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. நீ தான் வெளியே வந்திருக்கோம். ரொம்ப முக்கியமான ஒரு ஆளை காட்ட போகிறோம். யார் மச்சான்? யார்? எனக்கே தெரியுது. பார்க்க போகிறீங்க. அவர் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். நாங்கள் முதல் காட்ட போகிறோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மூலமாக. வெயிட் பண்ணுங்கள். நீ சொல்லி யாருன்னு? இதுதான் நம்ம சூரியன். ரொம்ப நாள் பிறகு வந்திருக்காரு எங்கள் ஊருக்கு. தெரியல. இப்போ தான் கொஞ்சம் காலநிலை நல்லா இருக்குது. இப்போ தான் இந்த வானத்தை நீல கலரில் பார்க்குறோம் நாங்கள். கிரவுண்டு ஒன்று இருக்கு எங்களுக்கு. அதுவும் இப்போ தான் தெரியுது லைட்டாக. கிரவுண்டில் விளாண்டு கூட ஒரு 6 மாதமாக இருக்கும். 6 மாதம் விளையாடவே போகிறது இல்லையே. பார்த்துருப்பீங்க. நமக்கு வந்தாச்சு. ஊர் மக்களையும் பார்த்தாச்சு, அம்மா அப்பாவையும் பார்த்தாச்சு. உத்சன் உயிரோடு இருக்கான், அதையும் பார்த்தேன். உயிரோடு தான் இருக்கான். வீட்டில் தான் இருக்கான், ஜாலியாக இருக்கான். என்ன கவலைனா நாளைக்கு இப்போ ஸ்கூல் வேறு போக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான். எல்லாமே முடிஞ்சு ஓரளவு எல்லாமே பாதிப்பெல்லாம் முடிஞ்சு ஸ்கூல்லாம் தொடர்ந்து நாளைக்கு உத்சன் படிக்கணும். ஸ்கூல் போகணும். உறுப்பெல்லாம் கழுவிட்டியான்னு கேட்டால் கழுவிட்டியா? கழுவிட்டு போகிறேன். அதுக்கு ஸ்கூல் போகணும். எங்கள் வீட்லேயும் நாளைக்கு நான் வேலைக்கு வேறு போகணும். 2 பேரும் வெளியே போகிறோம். நான் கொழும்பு போக போகிறேன், இவன் ஸ்கூல் போக போகிறான். இப்படி போகுது. வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் பார்த்ததே மிகப்பெரிய சந்தோஷம். இதே மாதிரி நிறைய பேர் உங்களுடைய வீட்டுக்கு போயிட்டு உங்கள் அம்மா அப்பா பார்த்துக்கி நிறைய ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கும். அப்பா இருக்காங்கடா, நிம்மதியாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க. நிம்மதியாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்கள விட இருக்காங்கிறதே மிகப்பெரிய நிம்மதி தானே. அதுக்கு மேலே என்ன வேணும்? அப்படியாப்பட்ட அனுபவங்கள் நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்கும். அப்படியா இருந்தால் அதையும் மறக்காமல் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே போல் மிக பெரிய அளவு பாதிப்படைந்த இடங்களில் உங்களுக்கான தேவைகள் வந்து சேர்ந்துருக்குமா இருந்தால், தேவைகள் வந்து சேராவிட்டால் அதை கட்டாயம் தெரியப்படுத்துங்க. கமெண்ட் செக்ஷனில் யாராச்சும் பார்த்துட்டு எங்கேயாவது இருந்து உதவி செய்கிற நல்ல உள்ளங்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்வாங்க. இருக்கும். வேறு எத்தனை ஸ்கூல் வேணும், வேறு என்ன இருக்குது? ஸ்கூல் பழைய துண்டுலாம் நாளைக்கு தான் பார்ப்பான். ரொம்ப நாளாக ஆயிடுச்சு. ஏன்னா அது வாய்ப்பு இருக்கு நாளைக்கு. அதுக்காக ஸ்கூல் போகிறேன்ட்டான். போயிட்டு பாட்டு வருவான். இதே மாதிரி கொஞ்சம் ஓரளவு மகிழ்ச்சியான நிலைக்கு இலங்கை திரும்பிக்கிட்டு வர மாதிரி விளங்குது. நம்முடைய ஊரை கொஞ்சம் பார்ப்பீங்க. இப்போ கொஞ்சம் வெளிச்சமாக நல்ல மகிழ்ச்சி. ஒரு மப்பு மந்தாரமாக இருந்த ஊர் இப்போ ஒரு கலையாக இருக்கிற மாதிரி லைட்டாக விளங்குது. இதே மாதிரி தொடர்ந்து இருக்குமான்னு தெரியல. ஆனால் டிசம்பர் முடியணும், மழையத்தில் மழை முடிய, அதாவது இன்னும் வளமையாக பெய்கிற மழை இன்னும் முடியலை. நான் ஒன்று கேட்குறேன். மழை வர டைம் வெயில் வரணுங்கிறீங்க. வெயில் வர டைம் மழை வரணுங்கிறீங்க. அது எப்படி? இப்போ தான் மழை, இதுக்கு மேலே மழை ஒன்று தேவையாடா? அப்போ வெயில் அடிக்கிறப்ப மழை வைக்கிறதுக்கு தோட்டத்துக்கு தண்ணி போட இல்லைங்கிறாங்க, தண்ணி இல்லைங்கிறாங்க, குடிக்க தண்ணி வரலங்கிறாங்க. அது சாதாரணமாக ஒரு மழை வந்துச்சு, ஒரு மழை பேஞ்சி அப்படின்னா இப்போ இல்லைன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மழையாடா பேஞ்சி கொஞ்சம் அடி குறைஞ்சடியா இவங்களை திருப்பி போட்டு உருட்டி எடுத்து எங்களை மண்ணில் போட்டு சுருட்டி எடுத்துட்டு இதுக்கப்புறம் தேவையாமே இன்னும் 1 வருஷத்துக்கு வராமல் இருந்தாலே பரவாயில்ல. அதுதான் என்ன அநியாயம் பண்ணிட்டான். கொஞ்சம் அநியாயமாக குறைஞ்ச அநியாயம்.
கொரோனா காலத்தில் கோழி பிடிக்கிறோம் நாங்கள் அதுதான் இப்போ கூட நல்லா ஃபன்னாக இருந்த மாதிரி விளங்குது ஏதோ தனித்தனியாக ரூமில் இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தோம். இப்போ எவனு இருக்கிறானா இல்லையான்னு கூட தெரியாத ஒரு காலத்தில் போனது நீ விட்டுட்டாங்க. ஒரு 3-4 நாளைக்கு எப்படின்னா இவன் மட்டும் ஒரு 15 தொடர்ந்து வந்திருந்தானா என்ன ஆகுறது? லயம் இருந்திருக்காது. நம்ம லைட்டாக காட்டின வெடிப்பெல்லாம் வந்து நம்ம லயத்தில் எல்லாம் பாதிப்பு ஓடி இருப்பாங்க. லயம் இருக்கு, நம்ம டவுனில் இருந்திருக்கும். லயம் வண்டாச்சுன்னா எங்கே போயிருக்குமோ இல்லை. டவுனுக்கெல்லாம் நம்ம நடந்து போக தேவையில்லை. கதவை திறந்தோம்னா டவுனில் சாமானை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம். அதான் ஆனால் நடந்தே போயிருக்க வேண்டியது ஒன்று. அங்கே இருக்க டவுன் கிட்டவே போயிருப்போம். அப்படியே கொஞ்சம் தூரத்தில் போய் சாமான் வாங்கிட்டு அப்படியே வந்துருப்போம். வீடு அயர் காசுக்கு வரவு ஐயோ எல்லாமே மாறி போயிடுச்சு. பரவாயில்ல, ஏதோ ஓரளவு நாங்கள் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைக்கு மாறிக்கிட்டு வாரோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நம்ம எப்படி ஓரளவுக்கு நமக்கு கால்நிலை மாற்றமும் ஓரளவுக்கு ஏற்பட்டிருக்கோ சொல்லிடாது. நம்ம வீடியோ போட்டு முடியும் போது கூட நம்ம தத்தியும் பிடிச்ச வாய் மழை பெஞ்சுன்னு தெரில, அதுவும் சொல்ல தெரியாது. இந்த இருட்டிக்கிட்டு வேற வருது. சூரியனையும் காணாமல் போயிட்டாரு பாரு டக்குன்னு. மழையிற மாதிரி நம்ம சொன்ன கைக்கு அவருக்கு ஒரு கோவம் வந்துடும். கோவம் வந்துடுது ஃபுல்லாக. அதே மாதிரி இலங்கை முழுக்க பாதிப்படைந்த இடங்கள்லாம் ஒரு சாதாரண ஒரு நிலைமைக்கு வரணும். இப்போயும் சொல்லிக்கிறேன், இந்த நிலைமையிலையும் நிறைய உயிர்கள் இழந்திருக்கோம், நிறைய குடும்பங்கள் இழந்திருக்கோம், நிறைய நண்பர் சகோதரிகள் இழந்திருக்கோம். அவங்க எல்லாருக்குமே நம்ம சேனல் மூலியமாக ஆழ்ந்த அனுதாபங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம். இப்படி இந்த காலநிலை மாற்றம் கட்டாயம் தேவை, எல்லா ஊருக்குமே தேவை. எல்லா இடத்துலையும் வெளிச்சம் வந்து எல்லோரும் பிரகாசமான வாழ்க்கைக்கு திரும்புவது கடவுளை பிரார்த்தித்து கொண்டு இதே மாதிரி வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பாப்பாத்தி வ்ளாக்ஸ். பாய்.